LCM of given numbers regular method இல்லாம different methodல வந்து questions வந்து நம்ம solve பண்ண போறோம். So regular method apply பண்றது கஷ்டமா இருக்குன்னு நினைக்கிறவங்க இந்த method வந்து apply பண்ணி few secondsல solve பண்ணலாம். அதுக்கு first வந்து நீங்க practice பண்ணணும். First question LCM of 4, 8 and 16. So first step இந்த 3 numbers மே நீங்க வந்து compare பண்ணணும். 2 numbers, 4 numbers எவ்வளோ numbers கொடுத்தாலும் அந்த numbers நீங்க compare பண்ணி எது வந்து greater number னு first identify பண்ணணும். நம்மளோட எக்ஸாம்பிள்ல 4, 8, 16 இருக்கு. இதுல வந்து greater number பாத்தீங்கன்னா which is 16. Next நீங்க பாத்தீங்கன்னா 2 different methodல நம்ம explain பண்ண போறோம். எது உங்களுக்கு ஈஸியா இருக்கோ அதை நீங்க அப்ளை பண்ணிக்கோங்க. each number எடுத்துக்கோங்க. இப்ப 4 இருக்கு. எத்தனை டைம்ஸ் 16? 4 times 16 which means கம்ப்ளீட்டா டிவைட் ஆகுதுன்னு அர்த்தம். நெக்ஸ்ட் வந்து இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க 8. 8 வந்து எத்தனை டைம்ஸ் 16? 2 times 16. either இந்த மாதிரி டேபிள்ஸ் வந்து நீங்க ட்ரை பண்ணலாம் or else என்ன பண்ணலாம்னு பாத்தீங்கன்னா உங்களோட கிரேட்டர் நம்பர் என்னது which is 16. ஃபர்ஸ்ட் வந்து இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க 4. அதால டிவைட் ஆகுதான்னு பாருங்க. 4 into 4 என்னது 16. டிவைட் ஆகுதா இல்லையான்னு பார்க்கிறதுக்கு ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கணும். நெக்ஸ்ட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா நெக்ஸ்ட் இங்க என்ன நம்பர் கொடுத்திருக்காங்க which is 8. 8 வந்து 2 times வந்து 16. ஸோ இங்கேயும் ரிமைண்டர் 0 கிடைச்சிருக்கு. ஸோ ரிமைண்டர் 0 கிடைக்கும் போது என்னன்னு பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் என்ன ஐடென்டிஃபை பண்ணோம் 16. ஸோ LCM ஆஃப் இந்த நம்பர் பார்த்தீங்கன்னா which is 16. ஸோ இதை டேபிள் சொல்லி இந்த மாதிரி பண்ணுங்க ஆர்எல்ஸ் கிரேட்டர் நம்பர் எதுவோ அதை டிவிடெண்டாக கன்சிடர் பண்ணிட்டு ரிமைனிங் டிஜிட்ஸை வந்து டிவைசராக கன்சிடர் பண்ணிட்டு இந்த மாதிரி டிவைட் பண்ணி பாருங்க. ரிமைண்டர் 0 கிடைக்கும் போது எது கிரேட்டர் நம்பரோ ஐடென்டிஃபை பண்ணியிருக்கோம் பாருங்க அதுதான் வந்து உங்களோட LCM-ஆ இருக்கும். other than 0 டிவைட் பண்ணும்போது கிடைக்கும் போது வேற ஸ்டெப் இருக்கு. அது அடுத்த எக்ஸாம்பிள்ல பார்க்கலாம். நெக்ஸ்ட் क्वेश्चन LCM of 3 numbers 8, 12 and 16. ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன சொல்லிருக்கோம் இந்த 3 நம்பர்ஸ்மே கம்பேர் பண்ணி எது கிரேட்டர் நம்பர் ஐடென்டிஃபை பண்ணோம். இங்கேயும் நீங்க பாத்தீங்கன்னா 16 தான் வந்து கிரேட்டர் நம்பர். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 மெத்தட்ஸ் ஃபாலோ பண்ணலாம்னு சொன்னோம். இதோ டைம்ஸ் டேபிள் சொல்லி பார்க்கலாம் or else டிவைட் பண்ணி பார்க்கலாம்னு. ஃபர்ஸ்ட் டைம்ஸ் டேபிள் சொல்ல முடியுதான்னு பாருங்க. 8 நீங்க பாத்தீங்கன்னா which is 2 times 16. but 12 நீங்க பாத்தீங்கன்னா 1 times 12 வந்து 12, 2 times 12 வந்து 24. இப்போ நீங்க 16 வந்து 12 ஆல டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. 1 times 12 வந்து 12, 2 times வந்து 24. 1 times நீங்க 12 போட்டீங்கன்னா ரிமைண்டர் வந்து 4 கிடைக்கும். நம்ம சொல்லியிருந்தோம் ரிமைண்டர் வந்து கண்டிப்பா 0 தான் கிடைக்கணும்னு. அதர் than 0 வரும்போது இந்த எக்ஸாம்பிள் நீங்க பாத்தீங்கன்னா நம்ம கிரேட்டர் நம்பர் என்ன ஐடென்டிஃபை பண்ணிருக்கோம் 16. இதை வந்து இப்போ 2 times மல்டிப்ளை பண்ணி பாருங்க. 16 2s என்ன வந்திருக்கு 32. இதை வந்து இப்போ காமனாக எடுத்துக்கோங்க which is 32 வந்து கிரேட்டர் நம்பராக வச்சு மறுபடியும் இதே மாதிரி ப்ரொசீஜர் ஃபாலோ பண்ணணும். ஸோ இந்த ஸ்டெப்பில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கிரேட்டர் நம்பர் 32 ஆகிடும். ஸோ இந்த 16 கிராஸ் பண்ணிவிடுங்க. ஸோ இப்போ 32 தான் கன்சிடர் பண்ணி நீங்கள் வெரிஃபை பண்ணி பார்க்கணும். இதை டேபிள்ஸ் வந்து யூஸ் பண்ணலாம் or else நீங்கள் டேரெக்டாக டிவைட் பண்ணி கூட பார்க்கலாம். இப்போ 8 times 4 தான் பார்த்தீங்கன்னா 32. பட் 12 நீங்கள் பாருங்கள் 32 12 பண்ணிங்கன்னா 1 times 12 வந்து 12, 2 times வந்து 24, 3 times 12 பார்த்தீங்கன்னா 36. ஸோ நீங்கள் வந்து 2 times 12 போட முடியும் which is 24. பேலன்ஸ் நீங்கள் பார்த்தீங்கன்னா ரிமைண்டர் வந்து 8 வரும். ஸோ ரிமைண்டர் நமக்கு 0 கிடைக்கணும். பட் இங்கே என்ன கிடைச்சிருக்கு 8 கிடைச்சிருக்கு which means இதுவும் வந்து கிரேட்டர் நம்பரை கன்சிடர் பண்ண முடியாது. ஸோ இனிஷியலாக 16 இருந்தது டிவைட் பண்ணி பார்த்தோம் டிவைட் பண்ண முடியல. அதனால என்ன பண்ணோம் 2 ஆல மல்டிப்ளை பண்ணோம். எது கிரேட்டர் நம்பரோ அதை தான் வச்சு தான் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும். 2 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 32 வந்தது. ஸோ இந்த 32 கிரேட்டர் நம்பரை அசியூம் பண்ணிட்டு 8, 12 இதை வச்சு நம்ம வெரிஃபை பண்ணி பார்த்தோம். அப்பையும் பண்ண முடியும். நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் இந்த சேம் 16 எடுத்துக்கோங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணணும். இந்த மாதிரி நீங்கள் மல்டிப்ளை பண்ணி பார்த்துட்டே இருக்கணும். 3 ஆல மல்டிப்ளை பண்ணும்போது 6 times 3 18, 1 into 3 3 48 கிடைக்கும். இப்போ இந்த 48 கிரேட்டர் நம்பரை அசியூம் பண்ணிட்டு 8 and 12 வச்சு நீங்கள் வெரிஃபை பண்ணணும். 8 times 6 தான் பார்த்தீங்கன்னா 48. 6 8s are 48. நெக்ஸ்ட் 12 48 பார்த்தீங்கன்னா 12 4s are 48. ஸோ இந்த மாதிரி டேபிள்ஸ் கஷ்டமாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறேன் டிவைட் பண்ணி பார்த்துருங்க. இப்போ 48 தான் நியூ நம்பர். இதை வந்து 8 பண்ணும்போது 6 times 8 வந்து 48. ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருக்கு. சேம் 48வே மறுபடியும் வந்து அடுத்த நம்பர் என்ன இருக்குது 12 இருக்குது. 4 times வந்து 48. ரிமைண்டர் வந்து 0 கிடச்சிருச்சு. ஸோ 48 தான் LCM. ஸோ LCM ஆஃப் 8, 12, 16 பார்த்தீங்கன்னா which is 48. ஸோ ப்ரொசீஜர் வந்து ரொம்பவே சிம்பிள். கொடுத்துருக்க நம்பரில் எது கிரேட்டர் நம்பர் நான் ஐடென்டிஃபை பண்ணிட்டு டிவைட் பண்ணி வெரிஃபை பண்ணி பாருங்க. ரிமைண்டர் 0 கிடைச்சிச்சுன்னா அந்த கிரேட்டர் நம்பர் தான் வந்து LCM. ரிமைண்டர் வந்து 0 கிடைக்கல அதர் than 0 கிடைக்கும் போது அந்த கிரேட்டர் நம்பரே வச்சு 2 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 3 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க 4 ஆல மல்டிப்ளை பண்ணுங்க. வர ரிசல்ட்டை வந்து கிரேட்டர் நம்பரை அசியூம் பண்ணிட்டு ரிமைனிங் ஸ்டெப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்க. எதில் வந்து கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதோ அந்த நம்பர் தான் வந்து உங்களுக்கு LCM. Next question
LCM of 4 numbers 3, 6, 12 and 14 find out பண்ணணும். So first step என்ன சொல்லணும், இதில் வந்து எது greater number நீங்கள் identify பண்ணணும். So greater number பார்த்தீங்கன்னா which is 14. So அதுக்கு அடுத்த ஸ்டெப் பார்த்தீங்கன்னா either times table or else divide பண்ணி பார்க்கலாம்னு நம்ம சொன்னோம். நம்ம இது smaller number அப்படின்னா times table ஈஸி. 3 பார்த்தீங்கன்னா 14 வராது. 3 times 4 is 12, 3 times 5 வந்து 15 தான் கிடைக்கும். ஸோ 14 வராது. அதனால் என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த 14 வந்து அடுத்து நம்ம என்ன சொல்லியிருக்கோம், இன்ட்டு 2ஆல் மல்டிப்ளை பண்ணோம். ஸோ 14 2s பார்த்தீங்கன்னா which is 28. இந்த 28 பார்த்தீங்கன்னா 3 times டேபிளில் வராது. 9 3s are 27, 10 3s are 30. ஸோ இதுவும் வராது. மறுபடியும் என்ன பண்ணுறோம், இன்ட்டு 3 பண்ணுங்க. 14 இன்ட்டு 3 பண்ணோம். ஸோ 4 3s are 12, மீதி 1 இருக்கும். 1 into 3 3 4 42. ஸோ இந்த 42 எடுத்து நம்ம டிவைட் பண்ணி பார்க்கணும். 3யும் 42 வருமானு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக வரும், டிவைட் பண்ண முடியும். 6 times 7 பார்த்தீங்கன்னா which is 42. 12ம் 42 வருமானம் வராது. பிகாஸ் 12 3s are 36, 12 4s are 48 தான். 42 டிவைட் பண்ண முடியாது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் எல்லாமே நீங்கள் வந்து டிவைசராக கன்சிடர் பண்ணி டிவைட் பண்ணி பார்க்கணும். ஸோ இந்த 42 வந்து 3ஆல் டிவைட் பண்ண முடியும், 6ஆல் டிவைட் பண்ண முடியும், பட் 12ஆல் வந்து டிவைட் பண்ண முடியாது. நம்ம அதனால் நெக்ஸ்ட் வந்து 4ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 14 into 4 எல்லாமே இந்த கிரேட்டர் நம்பரை வச்சு தான் நம்ம மல்டிப்ளை பண்ணிட்டு இருக்கோம். ஸோ 14 into 4 பண்ணிங்கன்னா you'll get 56. ஸோ 56 வச்சு நீங்கள் பார்க்கும்போது 356 இருக்குது. நீங்கள் வேணால் டிவைட் பண்ணி பாருங்கள். 1 times 3 26, 8 3s are 24, ரிமைண்டர் கிடைக்குது. which means இந்த 56ம் எடுக்க முடியாது. நெக்ஸ்ட் வந்து 5ஆல் மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 14 into 5 which is 70. ஸோ இந்த 70யும் வந்து 3ஆல் நம்ம பண்ணி பார்க்கலாம். 3 times 2 வந்து 6, இங்கே 1 இருக்கும் 0. 3 times 3 வந்து 9, ரிமைண்டர் வந்து 1 கிடைக்குது. ஸோ 70யும் எடுக்க முடியாது. வெரி ஃபர்ஸ்ட் நம்பர் வச்சு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். பிகாஸ் ஃபர்ஸ்ட் நம்பரே டிவைட் ஆகலன்னு தெரிஞ்சால் எல்லா நம்பருமே கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிற மாதிரி ஒரு நம்பர் தான் நீங்கள் சூஸ் பண்ணணும். நெக்ஸ்ட் இந்த சேம் 14 வந்து 6ஆல் மல்டிப்ளை பண்ணலாம். 6 times 4 24, மீதி 2 இருக்கும். 6 84. ஸோ இந்த 84 எடுத்து வெரிஃபை பண்ணி பார்க்கலாம். ஸோ இந்த 84 3ஆல் டிவைட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா 3 times 2 வந்து 6, மீதி 24, 8 3s are 24, ரிமைண்டர் வந்து 0. இதை பண்ண முடியுது. நெக்ஸ்ட்டு 6ஐயும் வெரிஃபை பண்ணணும். ஸோ 84 6 times பார்த்தீங்கன்னா 1 times 6 2 24, 6 4s are 24, இங்கேயும் ரிமைண்டர் 0 கிடைக்குது. ஸோ 6 பண்ண முடியுது. 12 நீங்கள் பார்த்தீங்கன்னா 84, 7 times வந்து 84, ரிமைண்டர் வந்து 0 கிடைக்குது. 12ம் பண்ண முடியுது. ஸோ கிரேட்டர் நம்பர் 14 வச்சு தான் அசியூம் பண்ணி நம்ம பண்ணிட்டு இருந்தோம். ஸோ ரிமைனிங் நம்பர்ஸ்லாம் வெரிஃபை பண்ணி பார்க்கும்போது ரிமைண்டர் எல்லாமே 0 கிடைச்சிருக்கு. விச் மீன்ஸ் இந்த 84 தான் எல்சிஎம் ஆஃப் 3, 6, 12 and 14. ஸோ ஆன்சர் பார்த்தீங்கன்னா which is 84. ஸோ மறுபடியும் நம்ம ஸ்டெப்ஸ் ரிப்பீட் பண்ணிடுவோம். கொடுத்துருக்க நம்பரில் எது கிரேட்டர் நம்பர்னு ஐடென்டிஃபை பண்ணி அதை டிவைட் பண்ண முடியுதா, மற்ற நம்பர்ஸ் வச்சு நீங்கள் கம்பேர் பண்ணணும். மற்ற நம்பர்ஸ் எல்லாமே வந்து டிவைட் ஆகுதா, கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகுதான்னு நீங்கள் செக் பண்ணணும். டிவைட் ஆகலைன்னா 2ஆல் மல்டிப்ளை பண்ணணும். 3 4 5 6 கம்ப்ளீட்டாக டிவைட் ஆகிற வரைக்கும் நீங்கள் அந்த மாதிரி ஒரு நம்பர் வந்து நீங்கள் சூஸ் பண்ணணும். இங்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 times 3 times 4 times 5 times 6 times வரைக்கும் நம்ம வெரிஃபை பண்ணோம். இந்த லாஸ்ட் நம்பர் தான் பார்த்தீங்கன்னா ரிமைனிங் எல்லா நம்பர்ஸாலையும் டிவைட் பண்ண முடிஞ்சது. அதனால தான் அதை வந்து நம்ம எல்சிஎம் எடுத்திருக்கோம். ஸோ இந்த ட்ரிக் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்மாலர் நம்பருக்கு ஈஸியாக வந்து வெரிஃபை பண்ணலாம்.